வைப்பதற்காக வேண்டி சொல்றாங்க. அப்போ அந்த குணங்களில் கெட்ட குணம் என்ன அப்படின்னு சொன்னா, காதுல கேட்கறது எல்லாம் வெளியில போய் பரப்புறது கெட்ட குணம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இந்த குணத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னா என்ன செய்யணும்? என்ன செஞ்சா இந்த குணத்துல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு ஏற்படுத்துவான்? ஒருவருடைய ரகசியத்தை போய் பரப்பாம இருக்கிறது, ஒரு செய்தியை மற்றவர்களுடைய குறைகளை அறிந்து அதை போய் வெளிப்படுத்தாம இருக்கணும்னா அதுக்கு என்ன வழின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தஹஜ்ஜுடைய தொழுகை உங்களுடைய கெட்ட குணங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்குது, அது என்ன செய்யும்னா உங்களை எல்லா விதமான கெட்ட குணங்களை விட்டும் அது உங்களை பாதுகாக்கும். உங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் அது பாதுகாப்பை ஏற்படுத்தும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தஹஜ்ஜுடைய நேரம் நீங்கள் கேட்பதை அல்லாஹ் காத்திருக்கான். நாம என்ன கேட்க போறோங்கிறதுக்கு அல்லாஹ் காத்துக்கிட்டு இருக்கிறான். தஹஜ்ஜுத் தொழுவக்கூடிய அடியான் அவன் என்ன கேட்க போறான் அப்படின்னா என்ன, அல்லாஹ் காத்திருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன கேட்கிறானோ அதை கொடுத்துடலாம் என்கின்ற முடிவுல அல்லாஹ் இருக்கிறான். இன்னும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், முதலாவது வானத்தில் அல்லாஹ் வருகை தருகின்றான். என்னுடைய அடியார்களே, என்னிடத்துல கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு தேவை இருக்குதா? நீங்க கேளுங்க என்பதாக அறிவிப்பு செய்யப்படுது என்பதாக நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ரமலானுடைய காலத்துல சஹருக்கு நாம எழுந்திருக்கிறோம், எல்லாருமே சஹருக்கு எழுந்திருக்கிறோம். சஹருக்கு எழுந்துச்சு அந்த சஹருடைய உணவை முற்படுத்துவதற்கு முன்னால் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுகிறது. இந்த நேரத்துல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. மற்ற நேரங்கள்ல சுபுக பெரிய பிரச்சனையா இருக்குது, அப்புறம் தஹஜ்ஜத்தை பத்தி நம்ம நினைக்க கூட முடியாது. ஆனா இப்போ தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்னா நம்ம சஹருக்கு எந்திரிச்சிடும். நம்ம சஹருக்கு எந்திரிக்கிற நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். அப்ப சஹருக்கு எந்திரிக்கிற உடனேயே ஒழு செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காயத்து, குறைஞ்சது ஒரு 2 ரக்காயத், தஹஜ்ஜத்துல குறைஞ்சது, அதிகப்படியாக 8, 12, குறைஞ்சது 2 ரக்காயத். அப்ப என்ன செய்யப்படுதோ, சஹருடைய அந்த நேரத்துல நாம சஹருடைய உணவை சாப்பிடுவதற்கு முன்னால் என்ன செய்யணும்? இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது கொண்டு எதை நாம் அல்லாட்ட முன்வைக்கிறோமோ, எதை நாம அல்லாட்ட கேட்கிறோமோ அதை நிச்சயமாக அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகையில நீங்கள் என்ன கேட்கிறீங்களோ அதை அல்லாஹ் வழங்க